அங்கே இருந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு சின்ன 4 கருப்பு புள்ளிகள் தெரியுது அவருடைய வீடியோவில். அந்த 4 கருப்பு புள்ளிகளை பார்த்தா 4 காட்டு எருமை. ஒன்னு அம்மா காட்டு எருமை, ஒன்னு அப்பா காட்டு எருமை, ஒன்னு அண்ணன் காட்டு எருமை, ஒன்னு தம்பி காட்டு எருமை. இந்த 4 வருது. இந்த 4 நடந்து வந்துகிட்டு இருக்கதே காமிக்கிறான். ஒரு இடத்துல வரும்போது இந்த காட்டெருமைகள் திகைச்சு நிக்குது. முன்னாடி போன அப்பா காட்டெருமை திகைச்சு நிக்குது. அதை பார்த்து மற்ற காட்டெருமைகள் அப்படி திகைச்சு மெதுவா நிக்குது. இவன் கேமராவை திருப்புறான். பாருங்க, இந்த காட்டெருமைகள் பார்த்து என்ன செய்யுது? திகைச்சு நிக்குது. அது திகைச்சு நிக்கிற பக்கத்துல திருப்பி அப்படியே கேமராவை காமிக்கிறான். 3 சிங்கங்கள் இருக்கிறது. என்ன திட்டம்? இந்த 3 சிங்கங்களும் எப்படி ஒன்னா சேர்ந்து நம்மளை தாக்க போகுது, அழிக்க போகுது, இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு இது மனசுல இருக்கணும். கரெக்ட் தானே? திகைச்சு நின்னுச்சு. அந்த சமயத்தை பார்த்து இந்த சிங்கம் ஒரு பெரிய காட்டெருமை 3 ஓடிடுச்சு. இந்த சின்ன குட்டி காட்டெருமைய காலை பிடிச்சு கவ்விருச்சு. அந்த சின்ன குட்டி காட்டெருமை ஆத்துக்குள்ள இழுக்குது. ஏதாவது சிங்கத்துடைய பலம் அங்க குறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. ஆனா சிங்கம் என்ன செய்யுது? இந்த இறையை எப்படியோ அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மெதுவா இவருடைய காலை, சிங்கத்துடைய காலை பிடிச்சு கரைக்கு இழுக்குது. இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த எருமை கண்ணுக்குட்டி கத்துது. அந்த ஓடி போன 3 எருமையும் தூரமா ஓடி போயிடுச்சு. இந்த கண்ணுக்குட்டி மட்டும் கத்திக்கிட்டே இருக்குது. இந்த ஓடி போன கத்தி இந்த 2க்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி காமிச்சால 4 புள்ளி காமிச்சால இப்ப நிறைய புள்ளியா தெரியுது கேமரால. பாத்தீங்கன்னா சாரசாரையா காட்டெருமை எல்லாம் ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த பெரிய கூட்டமே வருது. வந்த உடனே எந்த சிங்கம் அந்த சின்ன குட்டி காட்டெருமைய பிடிச்சிருக்கோ இறங்கி போய் தான் கொம்பால தூக்கி அதே தகப்பன் காட்டெருமை தூக்கி வீசுது. மற்ற காட்டெருமைகள் எல்லாம் போட்டு அதை அடிச்சு துரத்தியது. 3 இருக்கிடம் தெரியாம ஓடி போயிருது. எனக்கு இந்த காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மட்டும் ஒரு எண்ணம் வந்துச்சு. காட்டெருமை காப்பாற்றப்பட்டுருச்சு. ஆனா இந்த 3 காட்டெருமையும் திரும்ப போய் மற்ற காட்டெருமையில என்ன பாசையில பேசிச்சு, என்ன சொல்லுச்சு, அத்தனையும் ஒன்னா திரண்டு வந்தது. ஏதோ பாசையில பேசிருக்குல்ல, அது கத்தன சப்தத்துல பேசிருக்குல்ல, அத்தனையும் திசை திருப்பி கூப்பிட்டு வந்திருக்குல்ல. இது மாதிரி நான் என்னுடைய இந்து சமுதாயத்தை, என்னுடைய இந்து முன்னணி தொடர்கள் என்ன சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் திரண்டு வரும். யோசிச்சு பாருங்க. திரட்டணுமா இல்லையா? ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் திரட்டணும். அந்த எருமையால முடிஞ்சது கூட நம்மால முடியாம போயிருச்சா? யோசிச்சு பாருங்க. ஒரு எருமை, அதுக்கு 4 அறிவோ 5 அறிவோ. அதுதான் நம்ம சிந்தனை. இந்த எருமைகள் ஒன்றா இருக்குது, பறவைகள் ஒன்றா இருக்குது. ஆனா ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் ஒன்றா இருக்கிறது இல்ல. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, 3 ஹிந்து 5 நிமிஷம் ஒன்னா சேர்ந்து இருப்பதில்ல, கருத்து வேறுபாடு வந்துடும் அப்படிங்கிறார். இதை உடைக்கணும். இந்த மனநிலையை உடைக்கணும். சவாலா எடுத்துக்கொள்ளணும். நாம எல்லாம் ஒன்னா சேரணும். ஒன்னா சேர்ந்தாத்தான் தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு மதிப்பு வரும், மரியாதை வரும். நம்ம பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க. நம்முடைய கோவில்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும்.